வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து சீவலப்பேரி சொல்லமாட சாமி கோயிலுக்கு போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக நம்ம திருநெல்வேலியில் இருக்குது. கரெக்டாக திருநெல்வேலிருந்து 13 கிலோமீட்டர் தாண்டி நம்ம சீவலப்பேரி இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த சீவலப்பேரி சொல்லமாட சாமி கோயில் கிட்டத்தட்ட நம்ம நைட்டு வந்து கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து 80 கிலோமீட்டர் வருது. நாங்கள் வந்து நைட்டு ஒரு 10 மணி 10 11 மணி போல் தான் கிளம்புனோம். கடைசியில் 1:30 போல் தான் வந்தோம் பார்த்துக்கோங்க. நாங்கள் வரையும் சாமி ஆடி முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன சரி வீடியோ கவர் பண்ணுங்கிறக்காண்டி சின்ன வீடியோ கவர் பண்ணேன். கரெக்டாக கோயிலோட வீடியோ ஆகுது சரியா. இப்போ அந்த கோயில் ஃபுல்லாகவே எப்படின்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பனைமர தோப்புக்கு நடுவில் இருக்குது. கரெக்டாக அந்த சீவலப்பேரி சொல்லமாட சாமிக்கு இருந்தால் இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. கிட்டத்தட்ட அந்த கோயிலோட மூலவர் வந்து இந்த இடம் தான் மூலவர் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சொல்லமாட சாமியும் பிரம்மசக்தி அம்மனும் பேச்சி அம்மனும் உள்ளே இருக்காங்க. 3 சாமி உள்ளே இருக்குது. ஆனால் கோயிலில் சரியான கூட்டம்னா நாங்கள் வந்து கோயிலோட முடிஞ்ச டைமில் போயுமே இவ்வளோ கூட்டம் இருந்தேன்னா கரெக்டாக. ஆனால் அந்த மூலவர் கோயிலில் உள்ளது நம்ம கரெக்டாக போலீஸ் கரெக்டாக பாதுகாப்பு கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நம்ம எல்லாம் சாமி கரெக்டாக கும்பிட்டாச்சுன்னா கரெக்டாக நம்ம போய் அர்ச்சனை பண்ணாங்க. அது பார்க்க நல்ல ஒரு புண்ணியம். இது வந்து புதிய சாமி இங்கே இருக்காங்க. வேறு இதுக்கு பின்னாடி வந்து முண்டை சாமி இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம புதிய சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கு பின்னாடி வந்து இது வந்து முண்டை சாமி இருக்கவே இடம். முண்டை சாமிக்கு நம்ம இங்கேருந்து முண்டை சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக இதை பரன் இருக்குது. அது வந்து இந்த கோயிலில் தான் நான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் இந்த கோயிலும் பார்த்ததில்லை. இங்கே பாருங்களேன், இதுதான் பரனா. இந்த நான் இது வரைக்கும் பார்த்த கிடையாது. நீங்கள் இந்த கோயிலில் பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம இந்த சிவலப்பேரி கோயிலில் இருக்குது. இது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க சரியா. அடுத்து நம்ம இந்த கோயிலை வந்து சுற்றி ஒரு விளாக் சுற்றி என்னென்ன சின்ன ஒரு 2 கோயில் இருந்ததுங்க. அது நான் வீடியோவில் எடுத்துருக்கேன் சரியா. சிவலப்பேரி கோயிலோட மண்டபத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட இந்த கோயில் லைட்டிங்லாம் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம ஃபோனில் கேமரா தான் முக்கியம் இருக்கணும்னா சின்ன அந்த பிளர் அடிச்சு பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. இதில் கோயிலேருந்து நீங்கள் நேராக வந்து அப்படியே நீங்கள் ஒரு தெற்க வந்து கரெக்டாக கிழக்க பார்த்தீங்கன்னு மேற்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேராக அங்கே சக்தி விநாயகர் இருக்கார். இவரை கும்பிட்டுட்டு அதுக்கு நேர் இவருக்கு பின்னாடி வந்து கன்னிமூல கணபதின்னு இருக்கார். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த 2 சாமியுமே வழிபடாமல் போயிடறாங்க சரியா. அதில் வரலாம் நமக்கு தெரியாது. நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இல்லை வரலான்னு சொல்கிறேன் சரியா. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க சரியா. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கன்ஃபார்ம் சொல்லணும் சரியா. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த லைட்டை மாற ஒரு லைட்டு கை அந்த லைட்டு இருக்கு. சீவலப்பேரி சொல்லமாட சாமி கோயில் எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்குல்ல. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி கிட்டத்தட்ட அந்த கோயிலை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பனைமரம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நான் பனைமர தோப்புக்கு நடுவில் கரெக்டாக இந்த கோயில் ஒவ்வொரு பனைமரம் கிட்டத்தட்ட என்ன வளர்த்தி கிட்டத்தட்ட அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு பனைமரமும் எதுவுமே சின்ன பனைமரமாக இல்லை, எல்லாமே நல்ல ஹைட்டு பார்த்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு பார்த்துதான் நம்ம சீவலப்பேரி சொல்லமாட சாமி நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. நம்ம அடுத்து வந்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாங்கிற ஒரு பிளான் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரியா. மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.